இரண்டாவதாக எனக்கு பல ஆசனங்களில் தனுராசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தனுராசனா எப்படிங்கிறத பாருங்க. அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிருப்பீங்க, கை பின்னாடி உங்களுடைய கால் அப்படியே ஈர்க்க பிடிச்சிட்டு இருக்கும். மொத்தமாகவே உங்கள் வயிறு மட்டும்தான் பூமியை தொட்டுட்டு இருக்கும், தரையை தொட்டுட்டு இருக்கும். மீது எல்லாம் நீங்கள் ஆகாயத்தில் இருப்பீங்க, அப்படியே மேலே இருப்பீங்க. இந்த ஆசனம் அற்புதமான ஆசனம். எனக்கு இது ரொம்ப அற்புதமாக படுகிறது. இந்த வயிறு இருக்கு பாருங்க, இந்த வயிற்றை சுத்தப்படுத்துது. நம்ம என்னென்னமோ தண்ணி குடிச்சு சுத்தப்படுத்துகிறோம், இல்லைன்னா நம்ம மருந்து எனிமா பண்ணி சுத்தப்படுத்துகிறோம், என்னென்னமோ பண்ணி சுத்தப்படுத்துகிறோம். நம்ம ஆசனம் பண்ணி அந்த ஆசன நிலையிலேயே மூச்சை தம் கட்டி கொஞ்சம் மூச்சை விட்டு மறுபடியும் மூச்சை தம் கட்டி என்று அந்த இடத்துல ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கூகுளில் கற்றுக்கலாம். அதை நீங்கள் பண்ணும் பொழுது முதலில் ஒரு 30 செகண்ட் கூட இருக்கிறது கஷ்டம். பிகினர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒரு 30 செகண்ட் இருக்கிறது கூட கஷ்டம். 5 நிமிஷம் அந்த தனுராசன போஸ்லேயே நீங்கள் இருக்கிறது குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த போஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு உங்களோட பசியை அதிகப்படுத்த வேண்டும் என்று தேவையில்லைப்பா. நீங்கள் சாப்பிட்டது செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, என்னென்னமோ ஸ்ப்ரைட்லாம் குடிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. தனுராசனம் செய்யுங்கள். உங்களுடைய செரிமான பகுதி, இந்த பகுதி அற்புதமாக ஆகி போகும். அந்த தனுராசனாவில் அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் மூச்சை நல்ல உச்சபட்சமாக இழுத்து விட விட அந்த வயிற்றுக்குள்ள உண்மையிலேயே அற்புதமான நிகழ்வுகள் நடக்கின்றன. அதை நான் உணர்ந்து உங்களிடம் சொல்கிறேன். நான் இந்த பெப்சி, கொக்கோ கோலா அல்லது டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மற்றதெல்லாம் நான் இந்த டேப்லெட் அதெல்லாம் போடுறதே கிடையாது. தனுராசனா நீங்கள் செய்யும் பொழுது பசி அற்புதமாக எடுக்கிறது, சாப்பிட்டவுடன் அது அற்புதமாக ஜீரணமாகிறது. எனவே இந்த ஆசனம் எனக்கு தேவை. இந்த வயிற்று இப்போ வயசு 40, இந்த வயிற்றுல பிரச்சனை வந்துருச்சு, சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகலை கொள்ளலை இப்படின்னு நான் என் உடல்ல எனக்கு பிரச்சனை அப்படின்னு கவனம் செலுத்த ஆரம்பித்தாலே ஆன்மீகத்தில் கவனம் தவறி போகும். ஆசனங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய கவனம் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் என்பதனால் இந்த உடல் துருப்பிடித்து போகாமல் இருப்பதற்கான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இந்த ஆசனம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய புரிதல் அப்படித்தான்.